தமிழக என்டிஏ தலைமை அமித்ஷாவா அதிமுகவா? இந்த கேள்வியை இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கிட்டே கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவருடைய பதில் ரொம்ப கிளியர் கட்டாவே அவரும் பேசியிருந்தாரு. ராப் என்ன சொல்லுது முதல்ல பார்த்துடலாம். அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தபோது அவரை சந்திக்காத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கே சென்று அவரை சந்தித்து கூட்டணி விவகாரங்களை பற்றி பேசிவிட்டு திரும்பி இருக்கிறார். ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் சேர்க்கும் திட்டமே இல்லை, அவர்களை சேர்ப்பீர்களா என திரும்ப திரும்ப கேட்டு அதிமுக ஒரு பலவீனமான கட்சி என்பதை ஏன் நிறுவ முயல்கிறீர்கள் என்று செய்தியாளர்களிடமே கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு மழுப்பலாக பதில் சொன்ன இபிஎஸ் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். கூட்டணி விவகாரத்தில் அதிமுக தான் முடிவெடுக்கும், ஆட்சியும் அதிமுக ஆட்சியாகத்தான் இருக்கும் என்றும் உறுதி காட்டியிருக்கும் இபிஎஸ் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும், கூட்டணி மேலும் வலிமையாகும் என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அமித்ஷா தேசிய ஜனநாயக ஆட்சி என சொல்ல இபிஎஸ்ஓ அதிமுக ஆட்சி என்கிறார். இதில் தமிழக என்டிஏவின் தலைமை அமித்ஷாவா அதிமுகவா என்பதை விவாதிக்கிறது இந்த ஆர்டிஎக்ஸ். एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா தெரியல. அமித்ஷா அவர்களால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும். இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க, யாருக்கு தலைமை? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? अन्ना திமுக தான் தலைமை. இன்றைக்கு நமக்கு எழுந்திருக்கிற பல கேள்விகளுக்கு ஆதாரமே இன்னைக்கு டெல்லியில வச்சு அவர் பேசியிருந்தது தான். என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத பார்க்கலாம். நேற்று உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்டதா? கூட்டணி நிலவரங்கள் எல்லாம் பேசல, அதான் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சொல்லி கூட்டு கேட்டார். ஏன்னா அண்மையில் அங்கே இப்ப புதுக்கோட்டைக்கு வந்தார், அந்த யாத்திரா நிறைவு விழாக்கா வந்தார். அப்போ நாங்கள் போக முடியல. ஆனால் எனக்கு சேலத்தில் ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்குறிச்சியில் மீட்டிங், அப்போ சந்திக்கலாம் திட்டப்பட்டப்போ 2 மீட்டிங்கு இருந்ததுனால நாங்கள் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால் இங்கே சந்திச்சு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்னோட இணைக்கிறேன். அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் சேரும். அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். அதாவது நம்ம பார்க்கறது ஒரு சிறு பகுதி. இதில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய கேள்விகளுக்கு அவருமே பேசியிருந்தாரு. அதன் அடிப்படையில் முதல் பெரும் கேள்வி, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதன் அர்த்தம் என்ன, அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்றதையும் கூட சேர்ந்து பார்த்துடலாம் நினைக்கிறேன். நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை தமிழகத்தில் உள்ளவரை தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ராக்ஸி அரசு ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அப்படித்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறா தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க, யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அண்ணா திமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தான் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு. யார் என்ன சொன்னா என்னங்க, அதிமுக தான் தலைமை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு நாங்களும் அதை தானே சொல்றோம் அப்படின்றத அவர் பேசியிருந்தார். என்ன நினைக்கிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச்சில் உருவான போது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அமித்ஷா செய்கிறாருன்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் விஜய் புதிய கட்சி தொடங்கி அது வளர தொடங்குற போது அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகிடக்கூடாதுங்கிறதுல பாஜகவுக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணி உருவானது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் சந்திச்சாருங்கிற தகவலை விட அரசியல் தெரிஞ்சவர்கள் நோக்கர்கள் கவனிக்க வேண்டிய புள்ளிங்கிறது அமித்ஷா தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க மறுக்கிற எடப்பாடி பழனிசாமியோடு நகரும். இது ஒரு கூட்டணிக்கான நல்ல சைன் இல்லை. நீங்கள் ஒரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற போது ஸ்டாலின் நான் சேலத்தில் இருக்கேன், என்னால் வர முடியலன்னு சொல்ல முடியாது. அடிப்படையில்
தேர்தலை சந்திக்க போகிற 2 பெரிய கட்சிகள், 2 தலைவர்கள், இந்த முரண் இருக்குல்ல. புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரியான மீட்டிங் வைக்கிற போது தலைவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை வருகிற போது தலைவர்களோட இந்த பயணங்கள் கேட்டுவாங்க இட்டினரி என்ன அப்படின்னு. இது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க மறுத்ததற்கு வேறு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். ஏதாவது உடன்பாடு ஏற்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க தகவல் சொல்லி அனுப்பியிருக்கலாம். அது இப்போ ஒருவேளை உடன்பாடு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அவர் போய் அமித்ஷாவை பார்த்துருக்கலாம். எனக்கு ஸ்டில் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பேட்டியும் ஒரு முழுமையான நிறைவான பேட்டியாகவோ இவர் எதிர்பார்த்து போன ஒன்று நடந்ததாகவோ தெரியல. என்ன காரணத்துக்காக அமித்ஷாவினுடைய சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தாரோ அது இன்னும் தொடர்கதையாகி இருக்கிறதுங்கிறதான் இந்த புள்ளியோட பெரிய சாராம்சம். அப்புறம் முக்கியமான ஒன்று, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிற திமுகவினுடைய குரலை அதிமுக ரிசீவ் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்பங்க ஆண்டாங்க தமிழ்நாட்டில், டெல்லி எப்பங்க தமிழ்நாட்டை ஆண்டாங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி திரும்பி முன் வச்சிருக்கணும். ஸ்டாலின் சொல்றது 2017 2021 4 ஆண்டுகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது, அவர் முதலமைச்சராக இருந்தாலும் டெல்லி தான் ஆட்சி செஞ்சிச்சுங்கிற பொருள்ல டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிற காயினைஸ் பண்றாரு. அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் சிஎம் கொண்டு வர்றாரு. இப்போ திமுகவினுடைய இந்த குரலை அதிமுக முதல்ல ஏற்றிருக்கவே கூடாது. ஏன்னா அவர் திமுக முன்வைக்கிற குற்றச்சாட்டே அதிமுக பற்றி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி நாங்களும் டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு தான் சொல்றோங்கிறது அவர் அதை ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ஆனால் அவர் இன்னொன்று என்ன சொல்ல வர்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆள போகுதுன்னு திமுக தலைவர் சொன்னதா அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இல்லை. ஏன்னா இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வீடியோவோட உடல் மொழி பாவங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. இந்த சிக்கல் அடுத்தடுத்த வாரங்களும் நமக்கு தெரிய வரும்னு நான் நம்புறேன். அது அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை கூட்டணியில் சேர்ப்பதா அல்லது இப்போது கூட்டணியில் சேரப்போகிறவர்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதில் குழு தெளிவாக கொடுத்தாரு. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடம் இல்லை, டிடிவிக்கான வாய்ப்புகள் குறித்து பின்னாடி பரிசீலிக்கலாம்ங்கிற முடிவு தான். இந்த 3 விஷயங்களை அவர் சொல்லிட்டதுனாலேயே எனக்கு தெரிஞ்சு இதுல எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேரும் சேர்க்க முடியாதுங்கிறது வெளிப்படையாக சொல்லப்பட்டு விட்டது. அதை பாஜக ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட பேசியிருந்தாலும் அதில் பயன் இல்லை. டிடிவிக்கான வாய்ப்புகள் குறித்து பின்னாடி பேசலாம். ஆனாலும் அமித்ஷாவினுடைய தமிழ்நாட்டு வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர் புறக்கணித்ததும், இப்போ டெல்லிக்கு போயிட்டு கொடுத்திருக்கிற செய்தியாளர் சந்திப்பும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை உருவான போதும் ஒரு நம்பர்ஸ் போட்டாங்க, அதிமுக எவ்வளோ பேர் போட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு டேலி வந்துச்சு. பாமக போய் சேர்கிற போது இதே மாதிரி 18+1 அப்படின்னு சொல்லி ஒரு டேலி வருது. இந்த அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை அதிமுகவும் மறுக்கல, பாஜகவும் மறுக்கல, பாமகவும் மறுக்கல. அதே நேரத்தில் இவங்க அதை அக்னாலஜும் பண்ணல. அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியின் ஒவ்வொரு தலைவர்கள் சந்திப்பின் போதும் இந்த திட்டமிடப்படாத ரகசிய தகவல்கள் யாரால் கசிவிடப்படுகிறதுன்னு ஒரு சிக்கல் எனக்கு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஏதோ அந்த கூடாரத்தில் ஒரு சலசலப்பு இருக்கு. சலசலப்புக்கான காரணம் காங்கிரஸ் திடீரென தாவேகா பக்கம் போகிறதுங்கிற இந்த பேச்சுவார்த்தை காரணமான எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்லை, காங்கிரஸ் அந்த பக்கம் போதுனா சலசலப்பு திமுகக்குள்ளே தான் அந்த கூட்டணிக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய பேச்சில், அவருடைய அந்த மொழி நடையில், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜில், இதுக்கெல்லாம் நம்ம ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் அவர் தெளிவாகவே சொல்லிட்டார், அவர் இங்கே வந்த அன்னைக்கு எனக்கான திட்டமிடல் இருந்தது. அதிமுக தரப்புல இருந்து அது முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் அன்னைக்கு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இங்கே சந்திக்க முடியாதவரை அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற அவசியமும் இருந்திருக்காது. ஸோ கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் அவங்க பேசணும்னு நினைச்சிருக்கலாம். அது எந்த இடத்துல பேசணும்னு அவங்களுக்கு தோணி இருந்தாலும் அவங்க போய் பேசியிருக்கலாம். இன்னொன்று, தொடர்ந்து இங்க இருக்கவங்க சொல்லக்கூடிய அந்த நரேஷனே என்ன அப்படின்னா, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றது தான் இங்க இருக்கவங்க எதிர்த்தரப்புல நரேஷனாவே செட் பண்றாங்க. இதை பல முறை பல மேடைகள்ல பல செய்தியாளர்கள் சந்திப்புல எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க இங்க கூட்டணி நாங்க வெல்வோம், ஆட்சி அதிமுக தலைமையில தான் அமையும் அப்படின்றதையும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கட்டாயம் ஏன் எழுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த நரேஷனை எதிர்த்தரப்புல பேசுறாங்க, திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருப்பாரு. 50 முறை இதை நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப கேட்கறீங்க. நம்ம செய்தியாளர்கள் தரப்புல இருந்து கேக்குறாங்க. அந்த கேள்வி கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு யாரு சொல்றது?
ஆமா, அவங்க பாஜக கூட்டணியில இருக்கப்போ மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்கு, அதன் அடிப்படையில் இங்கேயும் அப்படிதான் அமைந்து விடும் அப்படின்றதானே சொல்றாங்க. அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறனால அதுக்குதான் அவர் சொல்றதா நம்ம தப்பா புரிஞ்சு போன ஒவ்வொரு தடவையும் அவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் வேற திரு எடப்பாடி அவர்கள் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படி சொல்லலைங்க, இதை தான் சொன்னாரு, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் இதை தவறுதலாக மக்கள் கிட்ட நீங்க பரப்பாதீங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்படி அமையறதா இருந்தா அது சென்ற ஆட்சிகளிலேயே அமைஞ்சிருக்கலாம். நீங்க இன்னும் சிம்பிளா 2 லைன்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். அவங்க ஏற்கனவே மோடியோட ஆசி பெற்ற ஆட்சின்னு ஒரு லைன் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சிக்கு பேர் என்னன்னா மோடி ஆசி பெற்ற ஆட்சி. மோடியை எங்க டாடின்னு சொன்ன அமைச்சர்கள் மோடி ஆசி பெற்ற ஆட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருக்கிறது எப்படி நீங்க அதிமுக ஆட்சின்னு சொல்லுவீங்க? இல்ல, இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும், ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்லுவோம். அமித்ஷா ஒரு வரி சொல்லியிருந்தா இந்த சிக்கலே இல்லை. நாங்கள் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்க போவதில்லை. இப்ப திமுக சொல்றாங்களா, 2006 சொன்னாங்க 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி கிடையாது, அது மைனாரிட்டி ஆட்சி தான், ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாது. அதான் இப்ப அதிமுக சொல்றாங்க. அதிமுக சொல்ல வேண்டிய ஆட்சி அதிமுக இல்ல, எங்க தலைமை தாங்கிறது அவங்க தான். என்ன முடிவு எடுக்கப்படும் அவங்க தானே சொல்லணும். 2006 96 எம்எல்ஏ வச்சிருந்த திமுக நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லணும். ஆனா அவங்க அப்படி சொல்லல. இப்ப பேச வேண்டியது திமுக இல்ல காங்கிரஸ், இங்க பேச வேண்டியது பாஜக இல்ல, அதிமுக இல்ல பாஜக. பாஜக ஒரு வாரம் சொல்லிட்டாங்க, நாங்கள் கூட்டணியாகத்தான் போட்டியிடுகிறோம், அமைச்சரவையில் பாஜக பங்கேற்காது. தமிழிசை அவர்கள் கிட்ட எல்லாம் இந்த கேள்வி கேட்கிறப்ப அவங்க தெளிவாவே சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. தமிழிசையாமா இல்ல, அவர் இங்க ஹிந்தியில பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு, அதை நீங்க தப்பா இங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? தமிழிசை இங்க தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்தவர், அவங்களே சொல்றாங்க இங்க அதிமுக தலைமையில தான் நாங்க போட்டியிட போகிறோம், அவங்க தரப்புல அவங்க செய்ய வேண்டியதை செய்யறாங்க, எல்லாரும் இணைந்து இங்க கூட்டணியை பலப்படுத்துற வேலைகள்ல நாங்க ஈடுபட்டு இருக்கோம், இதை தாண்டி நீங்க பரப்புற விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதே அவங்க தரப்புல சொல்றாங்க. இதை தாண்டி அதிமுக தலைமை அவர் சொன்ன மாதிரியே ஏறத்தாழ ஒரு 50 முறைக்கும் மேலாக அதிமுக தலைமையில தான் ஆட்சி, இது இங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. எங்க போறக்கூடிய பரப்புரைகள்ல இல்ல செய்தியாளர் சந்திப்புல முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க ஒரு இதுல மோடி எங்கள் டாடின்னு சொல்லலாம், அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி இருந்த ஒரு தலைமையில இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது சரியா அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஆனா அதை தாண்டி அதிமுக தலைமை என்ன சொல்றாங்க, இங்க கூட்டணி ஆட்சிக்கு இந்த முறை வழி இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ப அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பேசணுமே தாண்டி திரும்ப திரும்ப அவங்க அதுல பேசுறத தப்பாக இங்க கொண்டு மக்கள் மத்தியில எல்லார்கிட்டயும் சேர்க்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. கௌதம், இதுல 2 விஷயங்கள். இதை குறிப்பா எப்படி பார்க்கணும்னா, இது அதிமுக மட்டும் இல்ல, திமுகவுக்கு சேர்த்தே பொறுத்துவாங்க. ஏன்னா திராவிட கட்சிகளினுடைய அடிப்படை நோக்கமே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது திமுகவுக்கு எப்படி பொருந்துமோ அது அப்படியே அதிமுகவுக்கு பொருத்தணும்னு நான் நினைக்கிறேன். அந்த புள்ளியிலிருந்து தான் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணி அமைச்சரவைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி 50 முறை தனித்த ஆட்சி அமைக்கும்னு சொன்னார்னா அது பலவீனம். நீங்க 50 முறை 50 முறை நம்ம கேக்குறனால அவர் சொல்றாரு. 50 முறை இங்க அமித்ஷாவும் பேசல, இங்க அவரும் பேசல. இங்க தொடர்ந்து இங்க நம்ம பேசறனால தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இல்ல கௌதமி, அது நாம பேசறனால இல்ல, செய்தியாளர்கள் கேள்வி கேக்குறனால இல்ல. 50 முறை எதிர்த்தரப்புல இருந்து அந்த மாதிரியான ஒரு நரேஷன் செட் பண்ணனால எதிர்த்தரப்பாலும் இல்லன்னு நான் சொல்றேன். எதிர்த்தரப்பாலும் இல்ல. 50 முறை எடப்பாடி பழனிசாமி நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம், கூட்டணி அமைச்சர் இல்லைன்னு சொல்றாரு. புதுக்கோட்டையில் பேசிய ஒரு சும்மா சொல்லல நெல்சன், கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. அத்தனை முறை நீங்க கேள்வியை தவிர்க்கிறதுக்கான ஒரே வழி, புதுக்கோட்டையில் பேசிய அமித்ஷா அதிமுகங்கிற பேரை சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை சொல்லல. இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதிமுக ஆட்சி 2021லயும் குற்றச்சாட்டை வச்சாங்க. அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, இல்ல அவர் பேரையே சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா அப்பொழுதும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்பொழுதும் அவர் தலைமையில இன்னும் அதிமுக அவர் தலைமையில தான் இருக்கு. இந்த முறை தேர்தலையும் அவர் தலைமையில தான் கூட்டணியே சந்திக்குது. இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்றீங்கன்னா அதற்கு அவங்க திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க, சொல்லிதான் ஆகுறாங்க. தவறான தகவல். 2021ல அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்லல. 2021ல அவங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப ஆமா அவர் பேரை சொல்லன்றதே அப்ப கேள்வி எழுப்பிட்டு இருந்தீங்க. இப்ப மீண்டும் இன்னொரு விஷயத்தை நரேட்டிவா செட் பண்ணிட்டு கேள்வியே வரல. நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. 2021ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கிளைம் பண்ணாங்க. பாஜக அதுல எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்பயும் ஏன் அவங்க வாய் திறந்து சொல்லல அப்படின்ற கேள்வி அப்பயும் எழுப்பதா செஞ்சாங்க. இல்ல அப்படி தகவலை எல்லாம் நீங்க செக் பண்ணீங்க. 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்றாரு. எனக்கு அதோட பிரச்சனை இல்ல. எடப்பாடி சிஎம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதா சொல்றாரு. நம்ம தான் கூட்டணி ஆட்சின்னு பல இடங்கள்ல பேசுறோம் அப்படின்றத அதிமுக தரப்புல இருந்து அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொல்லாதவரை எடப்பாடி பழனிசாமி இன்னும் 100 முறை சொல்ல வேண்டியிருக்கும். இரண்டாவது பெரும் கேள்வி பார்த்துக்கலாம்.
ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் இபிஎஸ் தவிர்ப்பதை பாஜக ஏற்றுக்கொண்டதா? இதில் பாஜக ஏற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் தான் ஆரம்பத்திலேருந்தே நோ அப்படின்றதா சொல்லியிருக்காரு. இது அவருடைய முடிவு. ஏன்னா அதிமுகவில் இணைக்கணுமா வேணாமா அப்படின்றத மொத்த முடிவும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் முடிவை தான் பாஜக ஏற்றுக்கணுமா? இல்லை இந்த ஓபிஎஸ் சசிகலாவுங்கிறது வந்து கட்சியில் நினைக்கிறது இல்லை. அதிமுகவை ஒருங்கிணைப்பதுங்கிறது பாஜகவோட வேலை இல்லைன்னு அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். முதல்ல அவங்க சொன்னது இரட்டை இலைக்கு சொந்தம் கொண்டாடி எல்லா தலைவர்களும் ஒரே அணியில் நின்னுங்க, நீங்க அப்படி நின்னீங்கன்னா ஈஸியாக திமுகவை வீழ்த்திடலாங்கிறதா பாஜகவோட ஸ்டேட்மெண்ட். அவங்க திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பே ஒருங்கிணைந்த அதிமுகவும் பாஜகவும்ங்கிறதா. ஆனால் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கட்டளையாக சொன்ன பிறகு அடுத்த ஆப்ஷனுக்கு பாஜக நகர்கிறது. என்ன ஆப்ஷன் நகர்றாங்கன்னா, காங்கிரஸ் இருந்து பிரிந்த கட்சிகளுமே ஒரே கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அடிப்படையில் அப்படி பார்க்கிற போது அதிமுக தன்மையிலிருந்து விலகிய ஓபிஎஸ் ஒரு தனி கழகமாகவோ தனி கட்சியாகவோ ஆரம்பித்து பாஜகவோடு இருப்பதற்கு இபிஎஸ் ஒத்துக்குவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, என்டிஏவை 2024 அண்ணாமலை ரொம்ப பெரிய லெவலில் வேலை பார்த்து ஃபார்ம் பண்ணார். ஒவ்வொரு தலைவரையும் நேராக போய் பார்த்தாரு, அவங்க கூட உட்காந்து பேசினாரு, சாப்பிட்டாரு, வீட்டில் ஒரு நல்ல ஜெல் உருவாக்கணும். அந்த உருவாக்கின அந்த கெமிஸ்ட்ரி தான் 2024 மக்களவைத் தேர்தலில் என்டிஏவை ஒரு பெரிய லெவலில் நம்பர் கொண்டு வந்து சேர்த்துச்சு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, பாஜகவால் அதிமுக திமுக இல்லாமல் 18% எடுக்க முடியும்னா நம்ம கூட இருந்த நம்மளுடைய பங்காளிகளை அதிமுக கூட்டணியில் சேர்க்கணுங்கிறது அமித்ஷா நினைக்கிறாரு. அது நல்லதும் கூட, சரியானதும் கூட. அந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் சேர்ப்பதற்கு ஏற்றுக்கொள்வாராங்கிறதுல சிக்கல் இருக்கு. சசிகலா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை, அவங்களால தேர்தலையும் நிற்க முடியாது. அவங்கள சேர்த்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. என்னன்னா, அவங்க ஒருவேளை பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா ஜெயலலிதாவோட கொள்ளையடிச்சாங்க, இவங்க பிரச்சாரம் பண்ணியா ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுறதுன்னு அது ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்குங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவங்களை தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எந்த வடிவத்திலும் அவர் தன்னுடைய கூட்டணிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாஜக வட மாவட்டங்களில் அவங்க பாமக சேர்த்துட்டாங்க. தென் மாவட்டங்களில் ஏற்பட போகிற ஓட்டு சரிவை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு பாஜக யோசிக்குது. அதுக்கு ஓபிஎஸ்ஐ டிடிவியை கையில் வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களுடைய அந்த உதவியால தான் பண்ண முடியும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்திருந்தது அப்படின்னாலும் அது அவங்களுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னா கிடையாது. அந்த வகையில் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களால மட்டுமே பலம் வந்து சேருமா அப்படின்னா அவர் இல்லை, அது எங்களால் தனியாகவே சாதிச்சு காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார். இன்னொன்று வந்து நீங்கள் சசிகலாவை ஒதுக்குறதுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்குறதுக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம். ஆனால் அவர் தரப்பில் இருந்து அவர் யோசிக்கும் பொழுது அந்த தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வரணும், எந்த கண்டிஷனும் இல்லாமல் வர தயார் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து அதற்கு அவர் நோ சொல்கிறாரு அப்படின்ற பொழுது அந்த குரல் எப்படி ஒலிக்குது அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் அதிமுகவுக்குள்ளேயோ இல்லை இரட்டை இலை கீழாகவோ கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவங்களுடைய குரல்கள் அங்கே கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்துமா, இன்னும் உட்கட்சி பிரச்சனைகள் அதிகப்படுத்துமா? எதுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம், தேர்தலை சந்தித்து அதன் மூலமாகவே வெற்றி வாய்ப்பை எட்டலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் யோசிக்கிறாரு. அதாவது ஓபிஎஸ்ஐயும் இப்போ டிடிவி கேட்ட கேள்விக்கு கூட அவர் வந்து எஸ்ஆர் நோ அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் பதில் சொல்லலை. ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் திரும்ப வந்து அவருமே வந்து என்ன பேசியிருக்காரு டிடிவி அப்படின்னா, தேர்தல் நேரத்துல எதிரி யாரு துரோகி யாரு இதெல்லாம் வந்து பார்வைக்கு தட்டுப்படாது அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம டிடிவி என்னன்னே பேசிக்கிறாத. ஆமா, அவர் பேசியிருக்கும் பொழுது அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஸோ அவர் சைடும் என்ன ஸ்டாண்ட் அப்படின்றத பார்க்குறோம். இவருமே டிடிவி அவர்களுக்கு என்ன ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் கிளை பண்ணுறதே அதிமுக இரட்டை இலை அப்படின்றத. அதுக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்கிறார். கூட்டணி வாயிலாக அப்படின்றதுக்கு கூட எடப்பாடி அவர்கள் சற்று இறங்கி வந்திருக்க மாதிரி தான் அவருடைய பேச்சின் துணியும் இருக்குது. டிடிவி அவர்களும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. இதில் முக்கியமாக இன்னைக்கு இபிஎஸ் என்ன பேசியிருந்தாரு அந்த கேள்விக்குன்றதை பார்த்துடலாம். முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்றாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் திருப்பி நீங்க அதுக்கு இங்க இடமளி ஏற்கனவே இடமளி சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேணுங்கிறதுக்காக வேற எந்தெந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு, புரியுதுங்களா?
எல்லா தரப்புலையும் தான் எல்லா பேச்சுவார்த்தைகளும் போகுது. உடனுக்குடனாக பேசினா உடனே வந்து என்னன்னு சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு, இது வந்து நான் அங்கேயும் தெளிவுபடுத்திட்டேன், உங்ககிட்டயும் தெளிவுபடுத்துகிறேன், இதற்கு மேலே அவர்களுக்கு இடமில்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை டெல்லியில் வச்சே நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி ஒரு தடவை டெல்லி பயணத்துக்கு முன்னாடி இங்கே வச்சு பேசிட்டு போயிருந்தாரு. அப்போ டெல்லிக்கான செய்தியா அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ அவர் டெல்லியில் வச்சே சொல்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லும்போது 2024 மக்களவைத் தேர்தலில் பர்சன்டேஜ் வந்து சீட்ஸாக கன்வெர்ட் ஆகலைன்னு, அரசியலை அப்படி ஒரே தரத்தில் புரிஞ்சிக்கூடாது. அரசியல் ஒரு தொடர் செயல்பாடு. அடிப்படையில் டெபாசிட் வாங்குறதுலேருந்து அது கீழே இறங்கும். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, பேப்பரை வந்து தவறு இல்லாமல் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறீங்க, அது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குது, மக்களை சந்திக்கிறீங்க, தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற வரம்புக்குள்ளே செலவு பண்ணுறீங்க, அதுக்கான கணக்கை முறையாக தாக்கல் செய்கிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, வாக்குகளை வாங்குறீங்க. பெறுகிற வாக்குகளில் டெபாசிட் வாங்குறதுங்கிறது அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடிப்படையில் நீங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு. இப்போ அதிமுக டெபாசிட் போயிருச்சுன்னு சொல்லும்போது யாரோ ஒரு சுயேட்சைக்கு போகலை. இத்தனை ஆண்டு காலமாக களத்தில் இருந்த அதிமுக ஒரு தொகுதியில் டெபாசிட் போற அளவுக்கு அதிமுக வரலாற்றில் இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை அப்படினா நோக்கம் அதிமுக பத்தி இல்லை. ஏன்னா இப்போ டெபாசிட் போறதுங்கிற புள்ளியிலிருந்து நான் சொல்றேன். இல்ல அது என்ன நான் ஒட்டுமொத்தமா கொண்டு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில அப்பதான் இது போன்ற தோல்விகள் நடக்கிற மாதிரி பேசுறோம். அதிமுகல இதுக்கு முன்னாடி வரலாறுகள்ல ஜெயலலிதா தலைமையிலயும் அது நடந்திருக்கிறது. சீட் கன்வெர்ட் மட்டும் அரசியல் இல்ல. 18% வாங்கி ஒரு சீட்டு கூட என்டிஏ ஜெயிக்கலனாலும் இந்த 18% தான் 2026க்கு முக்கியமான ஒன்று. தேமுதிக ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு 8% வாங்கினது தான் அதிமுகவில் ஜெயலலிதா கூப்பிட்டு விட்டு 41 சீட் கொடுத்தாங்க. அடிப்படையில் வெற்றியை மட்டுமல்ல அரசியல், வெற்றி மட்டும் இல்லை தேர்தல், நீங்கள் வாங்குற ஓட் பர்சன்டேஜ் முக்கியமானதுங்கிறதுக்காக சொல்லலாம். இட்ஸ் நாட் அபவுட் ஏடிஎம்கே ஆர் டெபாசிட். அடுத்த பெரும் கேள்வி, வட மாவட்டங்களுக்கு பாமக என்றால் தென் மாவட்ட வாக்குகளை அதிமுக எப்படி கவரும் அப்படின்றதான் கேள்வியே. இதுக்கு முன்னாடியும் பாஜக கூட கூட்டணி வைத்தப்போ அங்கே தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்தப்போ இதே ஒரு கோணத்தில் நம்ம பேசியிருக்கோம், எப்படி சவுத் சைடில் என்ன மாதிரியான கால்குலேஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு. அப்போவே வந்து இந்த முறை, அதாவது சென்ற முறை சட்டப்பேரவை தேர்தலில் அந்த தொகுதிகள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு கால்குலேஷன் சொன்னார். மொத்தமாகவே ஆளும் தரப்புக்கும் எங்களுக்கும் 3 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது. ஒரு 3% தான் நாங்கள் தோல்வியவே தழுவி இருந்தோம். அதனால தான் ஒரு 43 தொகுதிகளில் எங்களால் அந்த சறுக்கல் சந்திக்க நேர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கட்டமைக்கிற மாதிரி அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்கிறது என்றோ இல்லை இன்னும் பிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹேசியமாக எதையும் பேசாதீங்க. இந்த முறை அதிமுக களத்தில் வெற்றி அடைவதற்கான எல்லா வேலைகள்லையும் நாங்கள் இறங்குறோம். இன்னும் பலமாக, ஏற்கனவே பலமாக இருந்த விஷயம் இப்போ அதிக பலத்தோட நாங்கள் இந்த கூட்டணியெல்லாம் அமைச்சு சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். என்னதான் மீண்டும் மீண்டும் நம்ம டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து அதிமுகவுக்குள்ளாக வரலை, அதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாலும் இந்த முறை தேர்தலை அதிமுக அப்படி களத்தை உருவாக்கி விடாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இந்த கேள்வியில 2வது போர்ஷன் நாம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த முதல் போர்ஷன் வட மாவட்டங்களுக்கு பாமக, அதுவே பெரிய பிரச்சனை. முதல்ல பாமகவே பாய் தான் இருக்கு. அடிப்படையில் பாமக பிளவுபட்டு கிடக்கிற சூழல்ல அதிமுக பாமக கூட்டணிங்கிறது வட மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்பல. ஒன்று, இதில் வட மாவட்டங்கள் நீங்கள் சொல்கிறதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4ம் வன்னியர்கள் அதிகம் இருக்கிற பாமக வலுவான இடங்கள். ஆனால் இந்த 4லையுமே பெரும்பான்மையான இடங்களில் திமுக கூட்டணி ஜெயிக்குது. இந்த 4 மாவட்டங்களையும் விட்டுட்டு மீதி இருக்கிற வட மாவட்டங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் பெரியவர் ராமதாஸ் மூளை முடுக்கெல்லாம் பயணித்த இந்த மாவட்டங்கள், பாமக போட்டியிட போகிற இந்த தொகுதிகளில் மருத்துவர் ராமதாஸ் ஒலிக்க போகிற குரல் அதிமுக பாமக கூட்டணிக்கு வட மாவட்டங்களிலேயே ஓட்டு வாங்கி கொடுக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்பர் 2, பாமக இந்த முறை அவங்களோட தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை கொடுத்த 10.5 15% உயர்த்தி கொடுப்பார்னு மாநாட்டில் பேசியிருப்பாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுக சொன்னாங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓட்டு கிடைக்காது. அதிமுக இதை சொல்லலைன்னா பாமக எதற்காக போய் அதிமுகவில் சேர்ந்தாங்கிற கேள்வி வரும். இந்த அதிமுக பாமக கூட்டணி வட மாவட்டங்களுக்குங்கிற லைனே பெரிய லெவலில் ஒர்க்காக ஆகாத போது தென் மாவட்டங்களை பற்றி அப்புறம் பார்க்கலாங்கிறதா இல்லை. என்னன்னா ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப கூட்டணி கணக்குகள் என்ன அப்படின்றத பேசுகிறோம். ஆனால் வெற்றிக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. முதல்ல வந்து மக்கள் ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்களான்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். அதை தாண்டி தான் இந்த கூட்டணி கணக்கு, அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், களத்தில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அப்படி இருக்கப்போ தொடர்ந்து கூட்டணி கணக்குகளால் மட்டுமே அந்த வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் இருக்காது இல்லையா. இந்த முறை தேர்தலில் ஆளும் தரப்புக்கு எதிரான மனநிலை, அதை எதிர்த்தரப்பு
தரப்பு எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில கொண்டு போக போறாங்க, இது எல்லாம் ஒருங்கிணைந்து தான் அந்த வெற்றி தோல்வி அப்படின்றனால இந்த கட்சி உள்ள இருக்கிறதுனாலயே இல்ல இவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்றதுனாலயே அது மட்டுமே ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ங்கிற புள்ளியில இருந்து தான் நான் பெரியவர் டாக்டரா கொண்டு வரேன். பெரியவர் இருந்துமே பாமக ஒற்றுமையாக இருந்தே 2021 அது சாத்தியப்படுத்த முடியல. பாமக பிளவுபட்டு கிடக்கிற போது வட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாமக ஆக்சுவலா மேற்கு மாநிலம் எடுக்கும். நீங்க சேலம் பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த பிளவு அப்படின்னு வரப்பவே ஒரு ஃபர்ஸ்ட் செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னது என்னன்னா, சென்ற முறை தேர்தலில் கூட்டணியை தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அவருக்கு அதிமுக போகணும்னோ அவங்களுக்கு பாஜக அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். 21 ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. இல்லங்க 24 அந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இவருக்கு வந்து அதிமுக கூட்டணியும் அவங்களுக்கு வந்து பாஜக பக்கம் போகணும்னு. ஆக மொத்தத்துல இப்ப ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்காங்க. அப்ப பெரியவருக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்குமா, இல்ல அவருக்கு இல்லாம அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு கருத்து இருக்குமா? அப்படியே திமுக பக்கம் போறாங்கன்னா சின்னமும் கட்சியும் அன்புமணி அவர்கள் கிட்ட இருக்கப்போ எந்த இதுல அவங்க பார்கெயின் பவர் இருக்கோ இது எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்கும்ல.